திஸ் இஸ் ஸ்லைம். இதை கையில வைக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா இதை வச்சுதான் குழந்தைங்கள்லாம் விளையாடுது. என்ன கருமையா இது? இதோட இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பாலிவினைல் அசிட்டேட், போராக்ஸ், கலரிங் ஏஜென்ட், அதுக்கப்புறமா ஃப்ராக்ரன்ஸ். இதுல மெயினான கல்பிரேட் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா போராக்ஸ் தான். இதனால ஸ்கின் இரிட்டேஷன், அலர்ஜிக் ரியாக்ஷன், இல்ல வயிற்றுக்குள்ள போச்சு அப்படின்னா வயிறு வலி, வாந்தி, அப்செட் ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுலயே நிறைய டைப் இருக்கு. போராக்ஸ் இல்லாம நான் டாக்ஸிக் அப்படின்னு சொல்லியும் ப்ராடக்ட்ஸ் வருது. ஆனா போராக்ஸ் தான் விலை கம்மி. ஸோ லோக்கல்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான ப்ராடக்ட்ஸ் அதை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்லைம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா உடையும். ஸோ இந்த உடையிறது நம்ம குழந்தைங்க தெரியாம வாயில வச்சுட்டாலோ இல்ல சாப்பிடும்போது அதோட சாப்பிட்டுட்டாலோ கூட அதுவும் பிரச்சனை தான். அடுத்தபடியா இதோட கலர் ஃப்ராக்ரன்ஸ், இது ரெண்டுமே நம்மளோட கையில தான் ஒட்டிட்டு வரும். இப்போ ஸ்மெல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதோட ஸ்மெல் அப்படியே இருக்கு. இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் மாதிரி தெரியல, ஏதோ அந்த வடநாட்டு பாக்கு ஸ்மெல் மாதிரி தெரியுது. எவ்வளோ துப்பி வச்சிருக்கோனோ சை. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டை உங்க குழந்தைக்கு வாங்கி கொடுக்கணுமான்னு யோசிச்சுக்கங்க. அப்படி குழந்தைங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கையை நல்லா கிளீன் பண்ணிட்டு உணவுப் பொருட்களை தொட சொல்லுங்க.